ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் பிஜே. துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் இப்போ வெளிவந்திருக்கிற படம் தான் கருடன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக. முதல்ல இந்த படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்புச்சு. அப்புறம் ட்ரெய்லர் வேறு லெவலு மிரட்டி விட்டுருச்சு. இப்போ வரைக்கும் படத்தை பார்த்த எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ரிவ்யூ பார்த்துருவோம். கதையோட ஒன்லைன் என்னென்னா, விசுவாசமா இல்லை நியாயமா? கோயிலுக்கு தானமாக கொடுத்த நிலத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அந்த ஊர் மினிஸ்டர். அதே ஊரில் சசிகுமாரும் உன்னி முகுந்தனும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. உன்னியோட நிழலாகவும் விசுவாசமாகவும் இருப்பவன் தான் சொக்கன் அப்படிங்கிற கேரக்டர். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாங்க, இதில் சூரியோட பங்கு என்ன, நட்பு, துரோகம், விசுவாசம், இதில் எது ஜெயிச்சதுங்கிறது தான் திரைக்கதை. நட்பு, துரோகம், விசுவாசம், அரசியல் பகை என தமிழ் சினிமாவில் நிறைய தடவை வந்திருந்தாலும் கருடன் சூரிக்காகவே பார்க்கலாம். ஆதியாக சசிகுமாரும், கர்ணாவாக உன்னி முகுந்தனும், சொக்கனாக சூரியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த 3 கேரக்டருக்கும் இந்த 3 பேர்த்தையும் செலக்ட் பண்ணதுக்காகவே டேரக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். உன்னி முகுந்தன் நடிப்பு மிரட்டல். 42 சைஸ் சட்டை நம்ம உடம்புக்கு எப்படி ஃபிட் ஆகிற மாதிரி தெப்பமோ அதே மாதிரி ஆதியாவே ஃபிட் ஆகிட்டார் சசிகுமார். சொக்கன் கேரக்டரில் அவர் நடித்தாருன்னு சொல்கிறத விட வாழ்ந்தாருன்னு தான் சொல்லணும். வன்முறை காட்சி அதிகமாக இருந்தாலும் அது கதைக்கு தேவைப்படுற மாதிரி தான் தெரியுது. சூரியோட திரைப்பயணத்தில் விடுதலை எப்படி மறுக்க முடியாதோ அதே மாதிரி தான் கருடன் ஒரு படி மேலே. ஒரு காமெடியன் கதையோட நாயகனாக நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த நடிகன் எப்படி இருக்கும்னு சூரிய பார்த்தா கற்றுக்கணும். வரும் தலைமுறைக்கு சூரி ஒரு எடுத்துக்காட்டு தான். அந்த அளவுக்கு அவர் ஹீரோவாக நடித்த 2 படங்கள்லையும் இதுக்கு முன்னாடி காமெடினா நடிச்சாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அவரோட நடிப்பு. கதையின் நாயகனா விசுவாசமா இல்லை நியாயமான சொக்கன் மனசுல துரோகத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற சூரிய ஒரு நடிகனா பல மடங்கு உயர்த்தி இருக்குது கருடன். யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசை மிரட்டல். கடைசியில நாயா இருந்த என்ன மனுஷனா மாத்திட்டேன அப்படின்னு சொல்லி கலங்குற இடத்துல படத்தை முடிச்சது டேரக்டரோட செம்ம டச்சு. சூரி கதாநாயகனாக நடித்த முதல் படம் விடுதலை. இந்த விடுதலையோட மிக பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் சூரி தேர்ந்தெடுத்த கருடன் வெற்றி ஆச்சா இல்லையா? உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.